இருந்துச்சுன்னா. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, இம்யூன் டிஸார்டர்ஸ். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற சில நிலைகள். பார்த்தீங்கன்னா, எஸ்எல்இ, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போல்லாம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும்போது, ஈஸியா பிக்கப் பண்ற முதல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பெர்சனல் ஹைஜீன். அதாவது சுத்தமா வச்சுக்க வேண்டிய அவசியம். பெண்கள் அடிக்கடி யூரின் போவாங்க. பட் யூரின் போயிட்டு எவ்ரி டைம் அத வாஷ் பண்ணி நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான, அவசியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின அடக்குறது. பெண்களுக்கு வந்து இந்த கிட்னில கல்லு இருக்கிற டைம்ல ஃப்ரீயா யூரின் போக மாட்டாங்க. அடக்கி வைப்பாங்க. யூரின் போயிட்டு வந்தாலே எனக்கு வலிக்கும் அப்படின்றதுனால. அது இல்லாம எங்கேயாவது பப்ளிக் பிளேஸஸ் போயிருக்காங்க. ஒரு மால், ஒரு தியேட்டர் எங்கேயாவது போயிருக்கீங்க. அங்க வந்து சரியான டாய்லெட்ஸ் இல்ல அப்படின்னா, அதுக்காக நம்ம யூரின் அடக்குறோம். ஸோ இப்படி யூரின் அடக்கும்போது, அது நமக்கு சிறுநீர் பையில தொற்று ஏற்படுத்தும். ஸோ இது கூட ஒரு முக்கியமான காரணம் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமா வரதுக்கு. கடைசி முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அதிகமா ஈடுபடுறதுனாலயும், பிளஸ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட உறவு இருக்கிறதுனாலயும் நமக்கு சிறுநீர் தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.